ஆரம்ப காலத்துலேருந்து ஓல்டு மேன்கள்லாம் கையாளக்கூடிய ஓல்டு பாலிடிக்ஸ் ட்ரெண்டு தான் இது. என்னன்னாக்கா, ஒரு அரெஸ்ட் ஆக போகிறோம், ஒரு பிரச்சனை வந்துருச்சுனாக்கா நெஞ்சு வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறத நீங்கள் காலங்காலமாக பார்க்கலாம். சமீபமாக நீங்கள் செந்தில் பாலாஜி அதை செஞ்சதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே இதில் இப்போ ஞானசேகரனும் அந்த லிஸ்ட்டில் செஞ்சதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, முதல் செய்தி, தாதுமணல் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றம். தாதுமணல் முறைகேடு தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதே மாதிரி இந்த மணல்னாலே 2 குரூப், கரிகாலன் குரூப்னு ஒன்று, அப்போ சமீபமாக ஆர்ஆர் குரூப்னு ஒன்று வந்திருக்கு. அந்த ஆர்ஆர் குரூப் தான் இயற்கை வளங்களை திருடுவதை குறித்து புகார் அளித்த ஜபகர் அலி என்ற நபரை லாரி ஏற்றி கொலை செய்த நபர்களாக இருக்கிறார்கள். இதில் கூடுதலாக நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இடி அலுவலகத்தில் மணல் விவகாரம் குறித்து 5 IAS அதிகாரிகளை உட்கார வச்சு விசாரணை நடத்தியிருக்கார்கள். அதற்கான தரவுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ட்ரோனை வைத்து கூகுள் மேப் மூலம், ட்ரோன் மூலமும் ஆற்றுப்படுகளை எவ்வளவு மணல் அள்ளப்பட்டது என்பதை அளவுகோல் எடுத்தார்கள். அப்ப கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடிகள் இதுல முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே போல இந்த மணல் விவகாரத்தில் பல ஆயிரம் கோடி சம்பந்தப்பட்ட விவகாரம் இன்றைக்கு அதை கண்டுபிடிப்பதற்கு வழக்கை சிபிஐக்கு மாற்றி விட்டார்கள். இப்போ சிபிஐக்கு மாத்திரம் என்ன பண்ணுவாங்க, சம்பந்தப்பட்ட நபரை தான் முதல்ல என்கொயரி கூப்பிடுவாங்க, தூக்குவாங்கன்னும் பொழுது பல தரவுகள் கிடைக்கப்பட்டதுனால அண்ணன் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாரு, இப்படிதான் செய்தி வருது. ஏன்னா முதல் செய்தி இந்த செய்தி, உடனே துரைமுருகன் அப்போலோல போய் படுத்துக்கிறாரு அப்படின்னும் பொழுது அப்ப இந்த அரசியல் ஸ்டெண்டை நீங்க பார்த்து புரிஞ்சுக்கலாம். யாரு உதயநிதிக்கு யாரெல்லாம் இடைஞ்சலா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாத்தையும் மேலே அனுப்பிச்சு வைக்கிறது. இங்கேருந்து உதயநிதிக்காக ஒரு டீம் உள்ளடி வேலை பார்க்குதுன்றாங்க. இது தொடர்பாக கனிமொழி மீதும் அடுத்து சில வழக்குகள் 2G வழக்கு பூதாகரம் ஆவதற்கான தூசி தட்டி வச்சிருக்காங்க. ராசா வழக்க தூசி தட்டி வச்சிருக்காங்க. நீங்கள் எப்படி பதவி ஏற்கும் பொழுது உதயநிதி வாழ்க்கைன்னு சொல்லாமல் பதவி ஏற்கலாம், சொல்லாமல் பதவி ஏற்ற 2 பேருக்கான வழக்குகள் இப்போ தட்டுறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? துரைமுருகனை ரஜினியை வச்சு வெளியில் போக சொன்னாங்க. அப்போ ரஜினி சொன்னதுக்கு இவர் கேட்கல. அப்போ அடுத்தடுத்து அவருடைய மகன் வீட்டில், அவருடைய கல்லூரிகளிலும் சரி, அவருடைய வீடுகளிலும் இந்த ரைடுகள் கைப்பற்றப்பட்ட பணமாக இருக்கட்டும். இப்போ இவர் அப்போ யாரெல்லாம் உதயநிதிக்கு இடைஞ்சலா இருக்காங்க அவர்களுக்கு உண்டான எதிராக இருக்கக்கூடிய ஆதாரத்தை இங்கிருந்து மத்திய அரசுக்கு அனுப்பிச்சு வச்சு ரொம்ப கிளியர் கட்டாக வேலையை இந்த பக்கம் நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க போது அதற்கேற்ப மாவட்ட செயலாளர்கள் மாற்றம். அப்பா ஸ்டாலின்னா பெரியப்பா இவராக தானே இருக்க முடியும். பெரியப்பா நல்லபடியாக குணமடைஞ்சு வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நம்ம இறைவனை பிரார்த்திப்போம். ஆனால் அந்த அப்பான்றதை எங்கிருந்து சார் அவர் எடுத்திருக்கிறது வாய்ப்புகள் உண்டு? இந்த அப்பான்னு இவ்வளோ பெரிய விஷயம் முதல்ல சீமானை தான் சொல்லணும். ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். யாரப்பாரு அப்பான்னு பேசி 1000 அப்பாவை உருவாக்கி விட்டு அப்பா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கணப்பொழுதில் யோசனை போல் இருக்கு. இன்னைக்கு இவரும் தன்னை அப்பாவை ப்ரமோட் பண்ணிக்கிறாங்க பொழுது இல்லை சீமானோட பங்களிப்பு இருக்கான்றது தெரியல. ஆனால்